எல்லாம் கூடி வரும். அல்லேலூயா. அவர் சொன்னது யாரை வச்சு சொன்னார்? குருடர்களுக்கு. உங்க விசுவாசம் தான். அவர் என்னை தேடி வந்தீங்க, என்கிட்ட கேட்டீங்க, உங்களுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கல, எனக்கு வரணும் அவர் சொல்லக்கூடாது. உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? அவர் வீடு வரைக்கும் வருகிறார்கள். அல்லேலூயா. 2 குருடர்கள் அவரை பின் தொடர்கிறார்கள். நமக்கு கேட்டதை கிடைக்கும் வரைக்கும் நாம் விடக்கூடாது. கேட்டதை கிடைக்கிற வரைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் யாக்கோபு தேவனை விடல. நமக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும், நாம் கேட்டதை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் மன்றாட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நைட்டு ஜெபிச்சுட்டு, ஒரு பகல் ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. அந்த காரியம் கைகூடி வர வரைக்கும், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும், நீ கேட்டதை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் நாம் ஜெபத்தை விடக்கூடாது. தொடர்ச்சியா ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அவரால் தான் முடியும், வேறு ஒருவரால் முடியாது. அல்லேலூயா. அவரால் தான் முடியும், வேறு ஒருவரால் முடியாது என்பதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல வீட்டுல போர் போடும்போது அப்படித்தான் 60 அடி போச்சு, பார் கிடைக்கல, வெறும் புழுதிதான் வருதுன்னு சொல்றாங்க. உடனே போன் பண்றாங்க, ஐயா போன் பண்றாங்க, இது நிறுத்த போறாங்க, போர் போடுறது நிறுத்த போறாங்க. உடனே அவங்க உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீங்க இதை போர் போட்டு நிறுத்திட்டா மறுபடியும் போர் போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாதுன்னு சொல்லு. அங்க வீட்டுல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உடனே பால் தரணும், பால் கிடைக்கும், தண்ணி வரணும். அழுது ப்ரேயர் பண்ணி கையேந்தி ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷத்துல சொல்றாங்க, பால் கிடைச்சிச்சு, தண்ணி வந்துச்சு. உடனே ஜெபம் பண்ணி ஓடியார இங்கே நிற்போம், முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல அசரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடியார உடனே ஐயா சொல்ற பக்கத்து விட்டாங்க, இப்ப பால் வருந்தான், தண்ணி வருதான். அதுக்கப்புறம் பால் வராது, தண்ணி வராது, வெறும் புளிதுதான் வரும். ஜோதி வீட்டுல குடியிருக்கிறாரு, அவர்தான் சொல்றாரு பக்கத்துல. இல்லையா? பால் வரும், தண்ணி வருதான், நீ சந்தோஷப்பட்டுறாத. இதுக்கப்புறம் பால் வராது, தண்ணி வராது, வெறும் புளிதுதான் வருவான்னு சொல்லி உட்காந்துட்டாரு கீழே தரையில. பார்க்கறது போர் போட்டு முடிகிற வரைக்கும். ஆனா ஆண்டவர் தண்ணி அந்த 60 அடியிலிருந்து 450 வரைக்கும் தண்ணி சும்மா அந்த ஐயா சொல்லிட்டு போனார். போர் போடுறது இந்த சர்வன்ல எல்லாம் நான் தான் போர் போட்டேன், இந்த மாதிரி ஒரு நீர் ஊற்ற நான் பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. நீங்க வழிபாடுற கடவுள் தான் மெய்யான கடவுள் வழியுது. சூப்பரா உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சர்வன்ல யாருக்கு ஒரு தண்ணி கிடையாது. ஒரு வீட்டுல 4 போர், 5 போர், 3 போர், 4 போர் போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவரிடத்தில் வேண்டி சில நேரத்தில் டக்குன்னு பதில் கொடுப்பார். சில நேரத்துல கேட்ட இது டிலே பண்ற விஷயம் கிடையாது. இது என்ன பண்றதுல, இந்த போர் போடுற விஷயத்த நாளைக்கு தர 4 பேஜ் உடனே சில காரியத்துக்கு பதில் டக்குனு தேவன் கொடுப்பார். சில காரியத்துக்கு பதில் லேட்டாக தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உடனே பதில் கொடுக்கிறது எது, லேட்டா பதில் கொடுக்கிறது எது என்பது அவருக்கு உடனே பதில். என்ன டக்கு நிறுத்த போறான், போட நிறுத்திட்டாங்க, போட மாட்டேன் நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல போட முடியாது ஐயா, நீங்க வீணாயிடுவீங்க, 60 அடி வெறும் புனிதியா வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நான் சொன்னேன் நிறுத்த வேண்டாம், போட சொல்லுங்க. உடனே சடனா பதில் கொடுத்தார் தேவன். சில விஷயத்துக்கு டக்குன்னு பதில் கொடுப்பார், சில விஷயத்துக்கு லேட்டாக பதில் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயம் பதில் உண்டு. நம் ஜெபத்துக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்குது, இல்லை என்றும் இல்லை, அல்ல என்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால நாம் ஜெபத்துல போராட வேண்டும், நலமானதை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விடக்கூடாது. தேவனோடு கூட போராடி நம் பணத்தினால பெற்றுக்கொள்ளலாமா, இல்ல ஓடி ஒரு மனுஷனை கெஞ்சறதால பெற்றுக்கொள்ளமா, இல்லை அவைகளெல்லாம் ஏமாற்றும். பணம் நம்மளை ஏமாற்றும், மனிதர்கள் தர நம்மளை ஏமாற்றுவாங்க. ஆனா தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. சரியான ஒரு நேரத்தை, குறித்த நேரம், அந்த நேரத்தில் நிச்சயமாய் வரும். அதான் ஆபத்துக்குள்ள வசந்தம், தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற காலத்திலே அது வரும். அல்லேலூயா. குறித்த காலத்திலே அந்த காரியம் வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் குறித்திருக்கிற நாட்களிலே நமக்குரிய காரியங்கள் நமக்கு நடந்து வரும். அதனால் பயப்படாமல் போராடி மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிமா.